கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இறந்ததை பற்றி தான் பார்க்க போறோம். ஏன் இவரை பற்றி முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மேடை கலைஞரா, சின்னத்திரை நடிகரா, அப்புறம் திரைத்துறையில் ஒரு நகைச்சுவை நடிகராக வலம் வந்துட்டு இருந்தார். 1978 பிறந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் செப்டம்பர் 18, 2025 இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த செய்தி திரைத்துறை உலகத்தில் மிகப்பெரிய வருத்தத்தையும் சோகத்தையும் ஆழ்த்திருக்கு. ஸோ ஒரு நீண்ட நெடிய பயணத்திற்கு உட்பட்ட வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திய ஒரு கலைஞர் பற்றி நம்ம இங்கே பேசுறதுல மகிழ்ச்சி. ஸோ இவருடைய பயணங்கள் பார்க்கும்போது 1990 தான் அவர் திரைத்துறைக்குள்ள நுழைய விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் கிடைக்கிற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கிடைக்கிற கதாபாத்திரத்தை பயன்படுத்திட்டு இருக்காரு. பட் ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு உச்சம் கிடைக்கல, அல்லது அவர் எதிர்பார்த்தபடி நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கல. ஸோ அதன் பிறகு தொடர்ந்து முயற்சித்துட்டே இருக்காரு. 2007 ஒரு கூட்டத்தில் ஒருத்தவராக ஒரு நடிகராக ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு. ஸோ அதன் பிறகு 2013 விஜய் டிவியில் KPYங்கிற அந்த ஷோ மூலமாக அவர் மக்களுக்கு பரிச்சயம் ஆகிறார். ஸோ இவர் MA பொருளாதாரம் முதுகலை பொருளாதாரம் பட்டம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முடிச்சிருக்கிறாரு. ஜிம் மாஸ்டராகவும், அப்புறம் 3 முறை பாடி பில்டருக்கான மிஸ்டர் மதுரை அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் அவர் பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து நல்ல உடல்நலத்திலையும் நல்ல கவனம் செலுத்திட்டு வந்தவர். ஒரு மெமிக்ரி கலைஞராகவும் நமக்கு அறிமுகமானார். அதன் விளைவாகத்தான் தொடர்ந்து நல்ல நல்ல படங்கள், அதாவது அஜித்தினுடைய விஸ்வாசம் படம், தனுஷனுடைய மாரி படம், விஜயனுடைய புலி படம், சிவகார்த்திகனுடைய வேலைக்காரன் படம், இப்படி எல்லா படங்கள்லையுமே ஒரு முக்கியமான கதாபாத்திரமா, அதாவது ஒரு நல்ல நகைச்சுவையை மக்களுக்கு கொடுத்து நடிச்சுட்டு வந்த ரோபோ சங்கர் அவர்கள் ஷூட்டிங்கில் இப்போது, அதாவது ஏற்கனவே அவருடைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா உடல் நலிவுற்று ரொம்ப மெலிஞ்சு போயிருந்தார். ஸோ அப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அவர் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்காரா, ஃபிட்னஸ்க்காக தான் அவர் உடம்பு குறைஞ்சிருச்சா, அல்லது அவர் உண்மையை உடல்நலம் இதாக ஆடிச்சான்னு சொல்லிட்டு நிறைய வதந்திகள் பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் தெளிவாக அவங்களுடைய ஆடியன்ஸ்கிட்ட, ரசிகர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, கொஞ்சம் நான் மது பழக்கம் கொஞ்சம் நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தேன். ஸோ அதனால தான் என்னுடைய உடம்பு இந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் யாரும் இனிமேல் மது குடிக்காதீங்க, அதுக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணார். அது எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நல்ல கலைஞருக்கு தமிழ்நாடு அரசு கலைமாமணி அப்படிங்கிற ஒரு விருதையும் கொடுத்தாங்க. அவர் தான் இப்போது ரீசெண்டாக இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்தோம். ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு மயக்கம் வருது. மயக்கம் வந்த உடனே பெருங்குடியில் இருக்கக்கூடிய ஜெம் மருத்துவமனையில் அவருக்கு அட்மிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே மஞ்சள் காமால நீர்ச்சத்து குறைபாட்டினால அவருக்கு லிவர் பிரச்சனையும் கிட்னி பிரச்சனையும் இருந்தது. ஸோ நேத்திக்கு அந்த விஷயத்தை அவங்க பார்க்கும்போது அவருக்கு அந்த கிட்னி லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை மருத்துவர்கள் தகவலாக அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏன் இப்போ தொடர்ந்து இப்போ ஒரு திரைத்துறை நடிகராக இருக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ நான் முத்துக்குமார், வடிவேல் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் மது பழக்கம் கொஞ்சம் பழக்கப்பட்டதுனால, அதை தொடர்ந்து அவங்க செய்து வந்ததுனால இந்த மாதிரி இழப்புகள் ஏற்படுது. இப்போ இது தினக்கூலிகளாக இருக்காங்க, ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்காங்க, ஒரு ஹோட்டல் நடத்துகிறவங்களாக இருக்காங்க, அல்லது ஒரு விவசாயம் பண்ணுறவங்களாக இருக்காங்க. இப்படி தினந்தோறும் ஒவ்வொருத்தவங்களும் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. 40 வயதில் இறக்குறாங்க கேள்விப்படுறோம், 30 வயசில் இறக்குறாங்கன்னு கேள்விப்படுறோம். இப்போ கொஞ்சம் இந்த 30 வயசு 40 வயசு இளம் பருவத்திலேயே அவங்க ஒரு இள வயதிலேயே அவங்க இறக்குறாங்க அப்படின்னா அந்த குடிப்பழக்கம். இப்போ அந்த குடிப்பழக்கங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதனை, அதாவது ஒரு மனிதனுடைய உயிரை எடுத்துக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் இறந்ததற்கு காரணம் பின்னால் இந்த உடல் நலம் பிரச்சனை, இந்த உடல் நலத்துக்கு காரணம் மது பிரச்சனை அப்படின்னு பார்க்குறோம். இப்படியே ஒவ்வொருத்தவங்களும் இழக்கும் போது நம்ம அந்த பிரச்சனைகளை மட்டும் பார்க்குறோமோ, இப்போ எப்போ தீர்வாக மாறப்போகுது. இப்படி ஒரு பொறியியல் பட்டம் பெற்றவர், கலைமாமணி விருது பெற்றவர், இப்படி அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மக்களால் பெரும் வரவேற்புக்கு உட்பட்ட மனிதர்கள் இது போன்று இழப்புகளை செய்திகளை கேட்கும்போது உண்மையிலேயே மனம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இசைஞானி இளையராஜனுடைய பாராட்டு விழாவில் கலந்து கொண்ட ரோபோ சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நடிகர் கமல் அவர் பார்த்து ரொம்ப நிகழ்ச்சியில் ஆழ்ந்து போனார். அது மட்டும் இல்லாமல் ரஜினியுடைய காலில் வணங்கினார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட வாழ்த்து வாங்கினார். ஸோ இப்படி ஒரு எளிமையான மனிதர், ஒரு நல்ல திறமையான ஒரு நடிகர், இப்படி இது போன்ற செயல்களால் அவங்க இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இனிமேலும் யாரும்
இது போன்ற செயல்களில் ஈடுபடாதீங்க, உடல்நலம் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிங்கிறத தான் நம்ம இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி தொடர்ந்து எல்லாமே சொல்லிட்டு வர, இப்போது இறந்து போன ரோபோ சங்கர் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, யாரும் மது பழக்கத்துக்கு ஆட்படாதீங்க, ஸோ அதை குடிக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணார். ரஜினிகாந்த் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, அறிவுறுத்திட்டு இருக்காங்க, அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஸோ அதை கொஞ்சமாவது நம்ம கடைபிடிக்க பார்க்கணும். ஏன்னா நம்மளை நம்பி நம்ம குடும்பங்கள் இருக்காங்க, நம்ம நம்பி ஒரு சமுதாயம் இருக்குது, நமக்குன்னு ஒரு கடமை இருக்குங்கும்போது அதை நோக்கிய பயணத்தில் தான் ஈடுபடணும் ஒழிய இது போன்ற செயல்களில் நம்ம ஈடுபடாமல் நம்மளை உடல்நலத்தோடு நல்ல வளத்தோடு வாழணும்னு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.